ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பான அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் பூரா வணிக நோக்கம் மாதிரி தான் தெரியும். இந்த அரசாணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இந்த கல்வி அமைச்சர்கிட்ட பேசுவதால் எந்த பயனும் இல்லை. அவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த கல்வி கட்டமைப்பை மாற்றிய வரலாற்றில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு பெரும் பங்கு. தமிழ்நாடு அரசுக்கு தீராத பழி. அடுத்தது பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், 2 இயக்குநர்கள், இவ்வளவு பேரும் இந்த பழியை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது காலம் வரையில் அந்த 65 ஆண்டு கால கல்வி கட்டமைப்பு அப்படியே தான் நீடித்து வந்தது. இப்போ சங்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த தனிநபர்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்வதை போல செய்கிறார். இது ஒரு வரலாற்று படை தான். இப்போ பிரதமர் தான் வெளிநாடு போயிட்டுருக்காருன்னா இப்போ இவர் அடுத்தது ஒரு கல்வி அமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறவர் இந்தியாவிலே இவர் தான் அதிகமாக. இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற காலம் தொட்டு இந்த ஆசிரியர்களுக்கு இப்பொழுது கெடுதலும் செய்து வருகிறார். ஆசிரியர்களை கூட நியமனம் செய்வதற்கு இல்லாமல் நீ 1000 திட்டங்களை அன்றாட விளம்பர திட்டங்களை நிறைவேற்றிருக்கீங்களே, கல்வியை கூட விளம்பரமாக்கிட்டு இருக்கிற ஒரு அரசாங்கம் கல்வி அமைச்சர் இதை ஒரு சாதனையாக நினைச்சு திட்டமிட்டு பண்ணுறாரு. சாதனை இல்லை, வேதனை. நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் சந்திக்க போகும் ஆளுமை நமக்கு புதியவரல்ல. இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதலாக அவரை சந்திக்கிறோம். புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த நேர்காணலை தொடங்குவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தனி அன்பிற்குரிய வேல்ஸ் மீடியா செய்தியாளர் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, அன்பால் நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. அதை படித்தப்போ எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது கல்வித்துறையின் 60 ஆண்டு கால நிர்வாக கட்டமைப்பை அமைச்சர் சீர்குலைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தீங்க. மேற்கொண்டு இன்னும் அழுத்தமான வார்த்தை என்னன்னா வரலாற்று பிழை அமைச்சர் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வரலாற்று பிழைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு அமைச்சர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? பொதுவாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற தனி நபரை பற்றி எங்களுடைய விமர்சனங்கள் எதுவும் இருப்பதில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். அவர் செயல்பாடுகளில் விமர்சனங்கள் இருக்கிறது, அது வேறு நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டோம். ஆனால் இந்த கல்வி முறை கல்வி கட்டமைப்பு என்பது இது ஆரம்ப காலத்திலேயே பகுதி வாரியாக, மாவட்டங்கள் வாரியாக, ஒன்றியம் வாரியாக தனியாக அது அமைக்கப்பட்ட ஒரு கல்வி கட்டமைப்பு. அந்த கற்பித்தல் பணியில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் அதே பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த முடியும் என்கிற ஒரு எண்ணத்திலே தான் ஒன்றிய அளவை மட்டுமே ஒரு அலகாக கொண்டு செய்து வந்தார்கள். இது பெருந்தலைவர் காமராஜர், அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், ஏன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது காலம் வரையில் அந்த 65 ஆண்டு கால கல்வி கட்டமைப்பு அப்படியே தான் நீடித்து வந்தது. அதை இப்பொழுது மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் 80% லேடி டீச்சர்ஸ் தான் நியமனம். 80 இப்போ விழுக்காடு பெண்ணாசிரியர்கள் தான் தொடக்க கல்வியிலே பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். இப்போ இந்த இலாக்கா மாற்றத்தை மாநில அளவிலே மாற்றுகிற போது மாறுதல் கொள்கை, பதவி உயர் கொள்கையெல்லாம் இந்த 80 விழுக்காடு நியமனமான பெண்ணாசிரியர்கள் மிக பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். பக்கத்து ஒன்றியத்தில் சீனியாரிட்டி இருந்தால் அங்கே தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பதவி உயர்வுக்கு. மாறுதல் என்று வருகிற போது இந்த ஒன்றியத்தில் உதாரணமாக சென்னையிலே ஒரு இடம் மாநகராட்சியிலே காலி பண்ண இடமாக இருந்தாலும் கூட வேறு இடங்களிலே இருப்பவர்கள் சீனியாரிட்டியாக இருந்தால் அவர்கள் தான் வருவார்கள். உதாரணத்திற்கு ஒவ்வொரு அரியலூர் இருக்கிறது, அல்லது திருச்சி இருக்கிறது, அல்லது திண்டுக்கல் இருக்கிறது என்று சொன்னால் சீனியாரிட்டி படி என்று பார்க்கிற பொழுது வெளி ஒன்றியத்தில் இருப்பவர்கள் இவருடைய காலி பணியிடத்திற்கு வருவார்கள். இவருக்கு காலி பணியிடம் என்று வருகிற போது வேறொரு ஒன்றியத்திற்கு இவர் போக முடியாது. இது ஒன்றிய அளவிலே ஆசிரியர்கள் பணியாற்றுவதால் ஏற்படுகின்ற நன்மைகள். மாநில அளவிலே எல்லையை மாற்றுகிற பொழுது ஏதோ சில பேர் நன்மையடைவார்களை தவிர, ஆனால் 90 விழுக்காடு, இன்னும் கராராக சொல்ல வந்தால் 85 விழுக்காடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். ஏன் இந்த வரலாற்று பழைய கல்வி அமைச்சர்
ஏற்படுத்தினார் என்று சொல்கிறோம் என்றால் 65 ஆண்டு கால வரலாற்றில் இத்தனை தலைவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். பேராசிரியர் நாவலர் போன்றவர்கள், பேராசிரியர் போன்றவர்கள், ஏன் அதற்கு முன்னால் சிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் கல்வி அமைச்சராக இருந்தார்கள். அதிமுக ஆட்சி காலத்திலே கூட சீனியர்கள் பூரா கல்வி அமைச்சர்களாக இருந்தார்கள். இவர்கள் காலத்திலெல்லாம் இந்த மாற்றப்படாத இந்த கல்வி ஒன்றிய அளவிலே இருக்கக்கூடிய அந்த அலகினை மாநில அளவில் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வரலாற்றை கல்வித்துறையில் புரட்டுகிற போது ஏதோ திட்டமிட்டு ஒரு 15% பட்டதாரி ஆசிரியர்களுக்காக, ஒரு 85% தொடக்க கல்வி ஆசிரியர்களை பழிவாங்குவதற்காக போடப்பட்ட இந்த அரசாணை என்றுதான் சொல்ல முடியும். யாரும் செய்யாத ஒன்றை சாதனை பட்டியலாக நினைத்து இந்த கல்வி அமைச்சர் செய்தார். இந்த காலம் உள்ள அளவும் இந்த அரசாணையை அவர்கள் திரும்பப் பெறாவிட்டால் இந்த பழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு வருவது மட்டுமல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில், ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் கூடிய அரசிற்கும் தீராத பழி வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வந்து தமிழக ஆசிரியர் கூட்டணியோட மூத்த தலைவர். ஆமாம். ஐப்பட்டோ இயக்கத்தோட தேசிய செயலாளர். ஆமாம். இப்போ உங்கள் பார்வையில் ஆசிரியர் நலன் மட்டும் பார்க்குறீங்களா, இல்லை மாணவர்கள் நலனும் இதில் பாதிக்கப்படுதுன்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? அதைத்தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். மாணவர்களுடைய கல்விங்கிறது அந்த கல்வி சூழலுக்கு ஏற்றாற்போல் அமைய வேண்டும். இப்போ கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கோவை மாவட்டத்தில் பணியாற்றுகிற போது அவர்கள் மொழி தமிழாக இருந்தாலும் கூட அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அதனால் இப்போ இன்னும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்கே வருகிற பொழுது, ரெண்டாவது இடம் வேணால் இங்கே வந்து பணியாற்றலாமே தவிர அந்த பகுதியில் உட்கார்ந்து கொண்டு மாணவர்களுக்கு அந்த கல்வி நலனை, அந்த மாணவர்களுடைய சூழ்நிலையை தெரிந்து பாடம் நடத்துவதற்கு சரியாக இருக்காது. அது முக்கியம். அதை வச்சு தான் அந்த அலகை அமைத்தது. அதனால் மாணவர்களுடைய கல்வி நலனும் இதில் பெரும்பகுதியாக உள்ளடக்கி இருக்கிறது என்பது தான் நாங்கள் இந்த நேரத்தில் ஆதாரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதை வச்சு தான் அந்த அலகை பிரித்ததையும் அதை வச்சு தான் பிரித்தார்கள். இப்போ நீங்கள் குறிப்பிடுறது வந்து அரசாணை 243. இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் அமைச்சர்கிட்ட வந்து முறையிடலாம். அதுலேயே உங்களுக்கு என்ன தயக்கம்? அது அந்த அமைச்சர்கிட்ட முறையிடாமல் 11ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. இதன் மூலமாக நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா? அதாவது இந்த அரசாணை எண் 243 21/12/2023 இதை பிறப்பித்திருக்கிறார்கள். இது நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறார்கள்? அதாவது இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனைக்கு எல்லையை தாண்டி எல்லை வருவதற்கு அவர்கள் முரண்பாடுகள் அதிகமாகி வழக்குக்கு கூடுதலாக வருகிறார்கள். அதனால் ஒருவேளை இந்த அலகை மாற்றி ஒரு மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ வருகிற போது இந்த நீதிமன்றம் வருகிற இந்த முரண்பாடுகள் எண்ணிக்கை குறையும் அல்லவா? ஆகையால் அதை பரிசீலியுங்கள் என்று தான் சொல்கிறார்கள். இந்த வருகின்ற தீர்ப்புகள் எல்லாம் பரிசீலியுங்கள், கன்சிடர் பண்ணுங்கள் என்ற தீர்ப்புகள் எல்லா அலுவலகங்களையும் தேங்கி கிடக்கின்றன. அதை யாரும் கன்சிடர் பண்ணுவதே இல்லை. கண்டம்டு போனால் கூட அப்பீல் போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசு, ஒரு பள்ளிக்கல்வித்துறை நவம்பர் மாதம் 2022 வந்த அந்த தீர்ப்பினை கிடப்பிலே போட்டிருந்து இப்பொழுது ஒரு மாவட்ட அளவில் மாநில அளவில் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்ன ஒன்றை ஒரே தேதியில் 243 அரசாணையை 21/12/2023 வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அரசு இதழிலும் வெளியிட்டார்கள். அது வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக பார்த்திங்கன்னா நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய அந்த முன்னுரிமை பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய முன்னுரிமை பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அவசரம் தமிழ்நாட்டில் இதுவரையில் கல்வித்துறையில் தொடங்கி சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து ஏற்பட்டதில்லை. இப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக இப்படி செயல்படுகிறார்கள் என்று தான் எண்ணுகிறோம். இன்னொன்று, ஏதோ ஒரு படத்தில் தான் சொல்லுவார்கள், நான் ஒரு முறை சொல்லிட்டேன்னா என் வார்த்தையை நானே திரும்ப பெற மாட்டேன்னு. அப்படி கல்வி அமைச்சர் இதை ஒரு சாதனையாக நினச்சி திட்டமிட்டு பண்ணுறாரு. அவர் காலத்தில் வந்ததா சாதனை இல்லை, வேதனை பட்டியலை போட்டுட்டு போகிறாரு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம். நாங்கள் நினைக்கிறோம், எனக்கு என்னென்னா, உத்தரப்பிரதேசக்காரர் கல்வி அமைச்சராக வந்து கல்வித்துறை செயலராக வந்தார். அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கல்வி மாடலை கொண்டு வந்துட்டார்.
ஓபி மாடலா திராவிட மாடலா என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடணும் ஆசிரியர் சங்கங்கள். அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய காலத்தில், ஸ்டாலின் அவர்கள் காலத்தில், இதே அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு மாதத்தில் தேர்வு வேண்டிய பிரச்சனைகள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதை 101 அரசாணையை ரத்து செய்தார்கள். இப்போ எங்களுக்கு என்ன வேதனைன்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், கிராமப்புறத்திலே பிறந்து வளர்ந்தவர், ஒரு பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக தமிழ் தெரிந்தவர், ஒரு தமிழர் வந்திருக்கிறார். அவர் உத்தரப்பிரதேச மாடல் கல்வி முறையை தமிழ்நாட்டில் புகுத்தினார். இவர் பள்ளி கல்வித்துறை செயலராக வந்து நல்ல ஆர்வமாக செயல்படக்கூடியவர் தான். ஆனால் ஒரே நாளில் இவ்வளவு அவசரப்பட்டு இந்த அரசாணையை தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழறிந்தவர், கிராமப்புற மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர் இப்படி ஒரு அரசாணையை வெளியிடுவதற்கு காரணம் என்ன? எங்களை பொறுத்தவரையில், இந்த கல்வி அமைச்சரை பொறுத்தவரையில், ஏதாவது ஒரு ஆசிரியர் சங்கங்களை அப்படி பேசுகிறாரே தவிர எல்லா சங்கத்துக்கும் நான் தான் தலைவருங்கிறாரு. அப்புறம் சங்கங்களுக்கு நேர்மாறாக ஒரு தனி ஆசிரியர்களை இவர் ஏதோ ஒரு பட்டத்தை கொடுத்து, அறந்தாங்கில ஒன்றியத்தில் ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியாற்றார், 2004 பணி நியமனம் பெற்றவர். அவர் இப்போ சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சியை தொடங்க சொல்லிவிட்டு அவருக்கு திருச்சியில் ஒரு அலுவலகத்தை கொடுத்து பள்ளியிடம் போகிறதில்ல. அவர் என்னுடைய மனசு பற்றி இவர் தாங்கிறார். எல்லா இடங்களையும் கூட்டம் போட்டு எனக்கு மனசு, அதாவது முரசொலி மாறன் அவர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி என்னுடைய மனசு இவர்தான் என்று அறிமுகப்படுத்துகிறார். ஒரு இடைநிலை ஆசிரியர் 2004 நியமனமானவர். அவர் அறந்தாங்கியிலே இருக்கிற ஒன்றியத்தில் மாதம் ஊதியம் பெற்றுக்கொண்டு இவருடைய விளம்பரத்திற்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ சங்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த தனிநபர்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்வதை போல செய்கிறார். இது ஒரு வரலாற்று பணி தான். எந்த கல்வி அமைச்சரும் இது போன்று எதையும் செய்யவில்லை என்பதை தான் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் இந்த பள்ளிக்கு இப்போ இந்த வரலாற்றில் 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த கல்வி கட்டமைப்பை மாற்றிய வரலாற்றில் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு பெரும்பங்கு. தமிழ்நாடு அரசுக்கு தீராத பழி. அடுத்தது பள்ளி கல்வித்துறை செயலாளர், 2 இயக்குநர்கள், இவ்வளவு பேரும் இந்த பழியை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். போராட்டம் என்பது வேறு, அது போராட்டம் பண்ணுறோம், நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்கிறோங்கிறது வேறு. ஒரு தீராத பழியை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை அது. இப்போ நான் கேட்குறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லாமும் பேசுகிறீங்களே, ஆனால் இன்றைக்கி பெண்ணாசிரியருடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்களா? எங்கேயாவது ஒரு வேக்கண்ட் இருந்தால் இந்த எந்த பெண்ணாசிரியர்களாவது அந்த காலி பண்ண இடத்துல சீனியாரிட்டி படி போகிறதுக்கு தயாராக இருக்காங்களா? பதவி உயர்வு சீனியாரிட்டி படி போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்களா? அப்படி என்ன பெண்ணாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? யாரோ 4 பேர் நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொல்கிறது யார்? பட்டதாரி ஆசிரியர்கள். நாங்கள் சொல்கிறது தொடக்கக்கல்வி ஆசிரியர்கள். தொடக்கக்கல்வி ஆசிரியர் சங்கத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் நன்மை அடைவதில் எங்களை விட மகிழ்ச்சியடைவர்கள் யாரும் இல்லை. ஆனால் முற்றிலும் ஒரு 85% ஆசிரியர்களை புறந்தள்ளிவிட்டு 80% நம்முடைய பெண்ணாசிரியர்களை புறந்தள்ளிவிட்டு இந்த திட்டத்தை அமுல்படுத்தியது என்பது, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், தலைவர் கலைஞர் அரசில் வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அரசில் இந்த பழி காலம் முழுவதும் தொடக்கல்வி ஆசிரியர் சமூகத்திலிருந்து உடைய குரலுக்கு, எதிர்ப்பு குரலுக்கு நிச்சயமாக அது எதிராக மாறும் என்பதை தான் இந்த நேரத்தில் வலிமையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர் சங்கங்களில் நீங்கள் வந்து ஒரு மூத்த தலைவர், இப்போ நீங்கள் போய் அமைச்சர்கிட்டையோ இல்லை பள்ளி கல்வித்துறை செயலாளர்கிட்டையோ போய் முறையிடலாம். அதை வந்து தடுக்கிற சக்தி வந்து யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதை தடுக்கிற சக்தியே எங்களுக்கு இல்லை. நாங்கள் போய் முறையிடத்தை தடுக்கிற சக்தியெலாம் இல்லை. இந்த கல்வி அமைச்சர்கிட்ட பேசுவதால் எந்த பயனும் இல்லை. அதாவது என்னென்னா, அவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. உதாரணமாக அக்டோபர் மாதம் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடக்கல்வி இதே டிட்டோஜாக்கு ஆசிரியர்களோட 30 கோரிக்கையில் 12 கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். நாளை காலை வெளிவர போகிறது, நவம்பர் 1 வெளிவர போகிறதுனாரு. 3 மாதம் ஆச்சு. இப்போ பிரதமர் தான் வெளிநாடு போயிட்டுருக்காருன்னா, இப்போ இவர் அடுத்தது ஒரு கல்வி அமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறவர் இந்தியாவிலே இவர் தான் அதிகமாக வெளிநாடுகளில் எல்லாத்துக்கும் போகிறார்ல. ஒரு நாள் உட்கார்ந்து இந்த அதிகாரிகளையெல்லாம் கூப்பிட்டு இதில் காட்டின வேகத்தை, 243 அரசாணை வெளியிட்ட வேகத்தை அதில் காட்டினார்னா நாளை கூட பிரச்சனைகளை தீரும். இப்போ எங்களுக்கு என்ன வேதனைனா, கலைஞர் சம்பாதிச்சு வச்சு போன வாக்கு வங்கி ஆசிரியர்கள், அரசூழியர்கள் வாக்கு வங்கியை இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற காலம் தொட்டு
பேச்சுக்கும் செயலுக்கும் தொடர்பு இல்லாமல் இந்த ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியாக நல்லது செய்வதாக இப்பொழுது கெடுதலும் செய்து வருகிறார், பாதிப்பையும் ஏற்படுத்தி வருகிறார். இதன் மூலமாக ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், ஏதோ இவர் சொல்கிற 10% 15% ஆசிரியர்கள் கூட மனசாட்சிப்படி அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். இந்த ஆட்சியை விட்டு, இந்த நிர்வாகத்தை விட்டு அவர்கள் ஒதுங்கி செல்கிறார்கள் என்றுதான் இந்த நேரத்தில் வருத்தத்துடன் நாங்கள் பதிவு செய்கிறோம். சார், அடுத்தது அந்த மாநில முன்னுரிமை மாவட்ட முன்னுரிமை என்றதில் நீதிமன்றம் வந்து ஒரு சில பரிந்துரைகளை கொடுத்து அதை ஆய்வு செய்ய 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் கூட வந்து யாரையும் அழைத்து பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தூக்கு தண்டனைக்கு போகிற பகத்சிங்கை கூட கடைசியாக ஆசை என்னன்னு கேட்டாங்கிறது தான் வரலாறு இருக்குது. ஜனநாயக நாட்டில் ஒரு குழுவை அமைத்து விட்டு அந்த குழுவில் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாமல், கருத்தினையே கேட்காமல் இப்படிப்பட்ட ஒரு அரசாணையை பிறப்பித்தது என்பதும் இந்த பள்ளி கல்வித்துறை மாண்புமிகு அன்பில் மகேஷ் காலத்தில் செய்த ஒரு வாழ்க்கையில் மட்டுமல்லாது ஒரு தவறான ஒன்றை தான் இது முன்னுதாரணமாக அவர் செய்திருக்கிறார். அதாவது அழைத்து பேசியிருந்தா இந்த அரசாணையை அமுல்படுத்தியிருக்கலாம், சில மாற்றங்களை செய்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணியிருக்கலாம், உறுதியாக பண்ணியிருக்க முடியும். இப்போ எங்களுக்கு என்ன அவசரம்னா, வெளிப்படையாக நான் பேசுகிறேன், அவருடைய நோக்கம் பூரா வணிக நோக்கம் மாதிரி தான் தெரியுது. இந்த அரசாணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஸ்டேட் லெவலில் ட்ரான்ஸ்ஃபர்னால் எப்போ வேணாலும் இவங்க காலை முதல் இரவு வரையில் தொடர்ச்சியாக தன்னை நாடுபவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மாறுதல் அடை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆட்சி காலத்திலையும் நடக்கும். அதே பணியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் மாவட்டம் டு மாவட்டம் மாறுதல். அப்புறம் நீ என்னத்துக்கு நீ இப்போ மாநில அளவில் எல்லாம் கொண்டாந்த இதான் நடத்திக்கிட்டு தானே இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வர்றவங்கள வச்சு நடத்திக்கிட்டு தானே இருக்கீங்க. சரி, இப்போ இந்த பதவி உயர்வையும் இப்படி கொண்டாந்துட்டா இவங்ககிட்ட ஒன்றும் பெரிய நேர்மையினுடைய சுத்த வடிவமாகலாம் நடத்த போகிறது இல்லை. இப்போ எங்கே ஒரு காலிடம் இருக்க போக மாட்டாங்க, போகாத இடத்த கூறு போடுவாங்க, அவங்கள உடனே அங்கே அனுப்புவாங்க. அதாவது இவர்களுடைய நோக்கம் முழுவதும் 100% நாம் எங்களால் பட்டியல் போட்டு நீதிமன்றத்துக்கு வந்தால் கூட சொல்ல முடியாது. இதுதான் ரகசியம். என்ன தப்பு பண்ணுறதுக்கு தனித்தனியாக நம்ம அமைச்சர் அலுவலகத்திலேருந்தே ஆணைகளை பிறப்பிப்பதற்கு வெளியிடப்பட்ட இந்த அரசாணையை தவிர இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக விடுபட்ட அரசாணை இல்லை என்பதை அழுத்தமாகவே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ புதுசாக வந்து ஒரு 1500 இடைநிலை ஆசிரியர்களை வந்து நியமிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலாக வந்து இப்போ 8600க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது. இது வந்து இந்த 1500 அப்பாயின்மெண்ட்ன்றது போதுமா? அதாவது நான் சொன்னது மாதிரி இந்த பள்ளி கல்வித்துறை, விளம்பரத்துறை, வருவாய்த்துறை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி இது எதுக்கு இந்த அறிவிப்பு இப்போ தேவை? 12 ஆண்டு காலம் ஆகுது ஆசிரியர்கள் நியமனம் நடைபெற்று. கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் அப்படியே கிடக்கின்றன. ஒரு 15 மாவட்டங்களில் ஆளே கிடையாது, அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ என்ன சாதனை பட்டியல், 15,000 ஆசிரியர்களை போடணும்னு சொல்லி 30% பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருக்குது. பாடம் நடத்த ஆசிரியர்கள் இல்லை. அதிலே எமிஜி போன்ற திட்டங்களை இன்னமும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எண்ணு எழுத்து திட்டத்தை கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பாடம் நடத்த ஆசிரியர்கள் இல்லை. ஏன் இந்த அரசில் ஆசிரியர்களை கூட நியமனம் செய்வதற்கு இல்லாமல் நீ 1000 திட்டங்களை, அன்றாட விளம்பர திட்டங்களை நிறைவேற்றிருக்கீங்களே. 15,000க்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் நியமனத்திற்கு 8,000 நீ கொடுத்த புள்ளி வரும். அது இல்லாமல் 1000 1500 எந்த பயனுமே இல்லை. இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் அல்ல. இது கல்வி சிறந்த தமிழ்நாடுங்கிற பாரதியார் கண்ட பெருமைக்கு இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக்கிற ஒன்று தான் ஆசிரியர்கள் நியமனம் நடைபெறுவது. இது வெறும் விளம்பரம். இது யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அடுத்ததுங்க, நீங்கள் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கையை வந்து வெவ்வேறு வடிவங்களில் வந்து இங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு. அதையொட்டியே என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மத்திய அரசு இந்த ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்ற திட்டத்தை வந்து இப்போ தமிழக அரசு வந்து மாடல் ஸ்கூல் அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்றது கல்வியாளரோட குற்றச்சாட்டு. அது உங்கள் பார்வையில் என்ன? எல்லாமே அரசு பள்ளி தானே, அரசு உயர்நிலை பள்ளி தானே. எல்லா பள்ளிகளினுடைய கல்வித்தரத்தை தான் உயர்த்தணும். அதற்கு நீ ஆசிரியர்கள் நியமனம் செய்ய, கல்வி கட்டமைப்பு பண்ணு, இப்போ ஐடாக்க அது இது எல்லாமே பண்ணுறீங்க. நீங்கள் செய்யுங்க. அனைத்து பள்ளிகளினுடைய கல்வி கட்டமைப்பை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி உயர்த்தாமல் ஒரு இடத்துல ஒரு பொது பள்ளிங்கிற ஒரு பேரை வச்சு அதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு பணி நிறைவு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் நினச்சா எதை வேணாலும் கிடாததில் இது மத்திய அரசு மாதிரி தான்.
ஸ்ரீபள்ளின்னு இருந்ததை பொதுப்பள்ளின்னு தமிழை மேலே மாற்றுறாங்க. மாதிரி பள்ளி. ஆமாம், இப்போ நீங்கள் இந்த விஸ்வகர்மா திட்டத்தையே இப்போ ஒன்று ஒன்றா கொண்டாட போகிறாங்க. மத்திய அரசு கொண்டாந்து விஸ்வகர்ம திட்டத்தையே இவர்கள் ஒவ்வொன்றாக கொண்டாடத்தான் போகிறார்கள். பூரா பார்த்திங்கன்னா எதிர்ப்பை வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்பாங்க. ஆனால் புதிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக இப்போ எல்லாம் எண்ணெடுத்துலேருந்து எல்லாம் படிக்க போகிறதில்ல. பிள்ளைகள் படிக்காமல் பழையபடியே குலக்கல்வி திட்டத்துக்கு போகிறதுக்கான திட்டங்கள் என்னவோ அந்த விளம்பர திட்டங்கள் தான் அன்றாடம். கல்வியை கூட விளம்பரமாக்கிட்டு இருக்கிற ஒரு அரசாக தான் இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் அது எந்த பயனும் இல்லை. அதே போலவே இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசினுடைய பல திட்டங்களை இவர்கள் மறைமுகமாக எல்லாம் அமல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பட்டியல் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அந்த இல்லந்தேடி கல்வி பிள்ளைகள் பாடம் நடத்துகிறாங்க, அதை நாங்கள் மகிழ்ச்சி வரவேற்கிறோம். ஆனால் இதெல்லாம் திண்ணப்பள்ளிக்கூடத்தில் மத்திய அரசு சொன்னது தான். இது அவங்க இப்போவும் சொல்கிறாங்க, திண்ணப்பள்ளிக்கூடத்தில் வச்சு நடத்திட்டு போங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆகையால் அதே போலவே 3ஆம் வகுப்புக்கு தேர்வுன்னு சொன்ன உடனே தான் நாங்கள் கடுமையாக எடுத்தோம். அது ஏன் பொது தேர்வுன்னு. இப்போ 1, 2, 3க்கே செல்லில் தேர்வு. நீங்கள் பொது வினாத்தாள், நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையே பொது வினாத்தாள், இதெல்லாம் எந்த காலம். அப்போ என்னாச்சு, மத்திய அரசு 3ஆவதுக்கு நாங்கள் பண்ணலை, பொது தேர்வு வேண்டான்ட்டான். 5ஆவதுக்கு நாங்கள் அந்த பகுதிக்கு ஏற்றாற்போல பார்க்குறோன்னு மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் சொல்லுது. ஆனால் இவங்க 1 முதல் 8 வகுப்பு வரையில் பொது வினாத்தாட்கள், 1, 2, 3க்கே பொது வினாத்தாள், 1, 2, 3, 5க்கே பொது வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு அன்றாட அது ரிலீஸ் ஆகுது. அதை இந்த கொஷின் பேப்பரை இருப்பு பட்டியில் வைக்கிறது எடுக்கிறது. அப்போ என்ன அதே தானே. புதிய கல்விக் கொள்கையை விட கடுமையான நடவடிக்கைகள் உள்ள ஒன்று பிள்ளைகளுக்கு வந்து மனநிலையை சேதாரப்படுத்துகின்ற அந்த கல்வி முறையை தான் இவர்கள் அமல்படுத்துகிறார்கள். இந்த 243 அரசாணையை இவர்கள் திரும்பப் பெறுகிற வரையில் நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, பொது தேர்தல் வரையில் கூட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் அவர்களை அறியாமலே ஒரு வெறுப்புணர்வின் உச்சந்தொட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இவர்கள் தயவே தேவையில்லை என்று ஒரு முடிவெடுத்து எப்படி வேண்டுமானாலும் இந்த அரசு நடக்கலாம் என்றால் இந்த கல்வித்துறை அமைச்சரை பயன்படுத்தலாம். இதைத்தான் நாங்கள் எச்சரிக்கையாக கூட முதலமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.